ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்த் வந்து துங்காவோட அவங்க அபிராமியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ கீதா வந்து துங்காவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, துங்கா அங்கேயே வந்துட்டான், அதான் ஆனந்தோட வந்திருக்கிறாரு, அப்போ ஒரு வேளை வந்து ஆனந்துக்கு தெரிஞ்சவராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீதா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ துங்காவை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அபிராமி எல்லாருமே பார்க்குறாங்க. வா துங்கா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறேன்னு சொல்லி விசாரிக்கவும் துங்காவும் நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நாங்களாம் நல்லா இருக்கிறோம், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க, ஆமாம்மா துங்காவை நான் இப்போ வரக்கூடிய வழியில் தான் பார்த்தேன், இவரை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது, வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னான், ஆனால் நான் தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன துங்கா எங்களெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சரி, நீ தான் கார்த்தியோட கல்யாணத்துக்கு கூட வரல அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நீங்கள் கார்த்தியோட கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டீங்க, ஆனால் என்னால் தான் வர முடியல, கொஞ்சம் வேலையாயிட்டேன், அதனால தான் வர முடியல அப்படிங்கும்போது கார்த்தி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி வெளியே போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனாட்சி நீ போய் வந்து தீபாவை அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லும் போது மீனாட்சியும் சரின்னு சொல்லிட்டு தீபாவை அழைக்கிறதுக்காக அங்கே வராங்க. அப்போ கீதா பார்க்குறாங்க, ஐயோ இப்போ மீனாட்சி வரை நம்மளை கூப்பிடுறதுக்காக வராங்க, தீபா நினச்சிட்டு அவங்க கூப்பிட வராங்க, இப்போ நான் மட்டும் அவங்க கண்ணில் பட்டோம்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கீதா வந்து உடம்பு சரியில்லாத மாதிரிக்கு அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மீனாட்சி வராங்க. என்ன தீபா என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னே தெரியலக்கா, திடீர்னு எனக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொட்டு பார்க்குறாங்க. ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஜுரம்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் ஜுரம் வர மாதிரியே இருக்குது, உடம்புலாம் ரொம்ப வலியாக இருக்குது அப்படிங்கவும் ஏன் என்னாச்சுக்கா, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கீதா வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, சொல்லப்போனால் உங்கள் கல்யாணத்துக்குலாம் வரல இல்லை, அதனால தான் வந்து அவர் வந்திருக்கிறாரு அத்தை, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் அப்படியாக்கா என்னால் வர முடியல, சரி நான் வேணா வரட்டும் அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம் தீபா நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அவங்க அபிராமிகிட்ட சொல்கிறதுக்காக வராங்க. இதை பார்த்துட்டு வந்து கீதா நினைக்கிறாங்க, நல்ல வேலையை நம்ம எப்படியோ சமாளிச்சிட்டோம், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது, இந்த விஷயத்தை பற்றி நம்ம கார்த்தி சார்ட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்லுங்கள் கீதா அப்படிங்கும்போது துங்கா வந்து உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, துங்கா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு அப்படிங்கும்போது ஆமாம், அதுவும் உங்கள் அண்ணா ஆனந்தோடு வந்திருக்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியலையே, சரி நான் இப்போ உடனே வார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தன்னுடைய வீட்டுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அபிராமி கேட்குறாங்க, என்ன மீனாட்சி நீ மட்டும் வந்திருக்கிற, தீபாவை எங்க அப்படிங்கும்போது இல்லத்த அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் படுத்திருக்கிறா அப்படிங்கிறாங்க. அவள் வாரன்னு தான் சொன்னா, நான் தான் வர வேண்டாம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அப்படியா என்னாச்சு நான் வரட்டும் அப்படிங்கும்போது இல்லத்த பரவாயில்ல, அவள் கொஞ்சம் தூங்கி இருந்துச்சானா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ துங்காட்ட சொல்றாங்க, ஐயோ என் மருமகளை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சா அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிப்போச்சு அப்படிங்கும்போது அப்போ துங்கா சொல்றாங்க, சரிம்மா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. வந்து மீனாட்சி சொல்றாங்க, சரி தீபாவை பார்க்கலன்னா என்ன, அவங்களோட கல்யாண ஆல்பம் இருக்குதுல்ல அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் இதை வந்து கீதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது என்னது திரும்பவும் பிரச்சனை வந்துருச்சுது, இப்போ கல்யாண ஆல்பத்தை மட்டும் அவன் பார்த்தோம்னா அவ்வளோதான், என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சமாளிச்சுட்டு இப்போ வந்து ரெண்டாவது இப்போ வந்து கல்யாண ஆல்பத்தை வந்து இப்போ எடுக்கிறதுக்காக அங்கே வருவாங்க, இப்போ அதை என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பீரோலெல்லாம் அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. கல்யாண ஆல்பம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து அவங்க தீபாவோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ கார்த்தி சாரோட கல்யாண ஆல்பம் எங்கே இருக்குன்னே தெரியல, இப்போ வந்தாங்கன்னா மீனாட்சி வந்து கேட்பாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது அந்த ஆல்பத்தை ஒழிச்சு வச்சிடலான்னு சொல்லி நம்மளும் தேடுனா கிடைக்க மாட்டேங்குது, எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து அவங்க படிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இங்கே வந்து கார்த்தி வந்துருந்தாங்க. கார்த்தி வந்ததுமே மீனாட்சி திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தி வந்ததை பார்த்துட்டு அவங்க திரும்பவும் கீழே இறங்கி வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து துங்கா பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா துங்காவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த பேர் சொல்லி தான் எல்லாருமே கூப்பிட்டு இருக்கனால துங்கா தான் இவருன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தெரியாமல் போயிடுது. இவங்களை பார்த்ததுமே வந்து துங்கா வந்து என்ன கார்த்தி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் கார்த்தியும் ஆமாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை மேலே நின்றுக்கிட்டு வந்து கீதா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கீதா பார்த்துக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கார்த்தி குடும்பத்துக்கும் துங்காவுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் இருக்கு போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறாங்க. துங்கா பார்த்தோம்னா கார்த்தியோட குடும்பத்துக்கு ரொம்பவே நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால கீதாவையும் தீபாவையும் வந்து கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.